வணக்கம். இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வருடைய அப்டேட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேற்று லைவ் நடத்த முடியல. ஸோ சாரி, நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ பர்சனல் ரீசன்னால் நடத்த முடியல. ஸோ இனி ரெகுலர் வீடியோஸ் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு எப்பயும் போல் வரும். ஃபர்ஸ்ட் சில்வர் மார்க்கெட் பார்க்கலாம். இந்த சில்வர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் பர் வேவ் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே ஏபிசி சி வந்து நடக்கணும். ஸோ நம்ம ஒரு 4 ஹவர் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்குவீஸ் மார்க்கெட்டாக பார்க்குறோம். ஓகே, இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்குவீஸ் மார்க்கெட், குறுகிட்டே வரக்கூடிய மார்க்கெட். இப்போ இந்த ஹைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை, தென் இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி இந்த ஹை, இப்போ இந்த ஹை, இப்போ இங்கே இதை விட கம்மியான ஒரு ஹை, இப்படி வந்து மார்க்கெட் வந்து இப்படி ஸ்குவீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு சேனல், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஏபிசி, தென் ஏபிசி, ஏபிசி, இப்போ ஏ முடிஞ்சு பி முடிஞ்சு சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் நடக்கும். ஸோ தட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று ஃப்ளாட் அல்லது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எனி டைம் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ட்ராப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுன்னா, திருப்பி ரெக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. எனி பை செட்டப் இங்கே வரும்போது நம்ம பை ட்ரை பண்ணலாம். கோல்டு நெக்ஸ்ட். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த சேனலுடைய பாட்டத்தில் இருக்கு. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் வேவாக நம்ம கன்சிடர் பண்ணால், இதை செகண்ட் ஆக்கிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து தேர்ட் போகலாம். இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் ஏ, பி அண்ட் சி நடக்கலாம். இந்த சேனலை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாவே நமக்கு ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு சப்போர்ட் கிடைச்சி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னாவே, தென் மார்க்கெட் போய் இந்த ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணும். இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ண ட்ரை பண்ணும். இதை பிரேக் பண்ணி 5000 வரைக்கும், இந்த டாப் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கிருந்து ஒரு நல்ல பை வாய்ப்பு மார்க்கெட்ல தெரியுது. ஆனால் இன்னும் கிரியேட் ஆகலை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு உள்ள போகக்கூடாது. ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த சேனல் பாத் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சேனல் போட்டுச்சு. தென் நெக்ஸ்ட் அந்த பாத் சேனல் இப்படி வந்துச்சு. நெக்ஸ்ட் சேனல் நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த சேனலை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன் மோர் ட்ராப் அப்படிங்கிறது கோல்டில் வரும். இது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராப்பாக இருக்காது. ஒரு சின்ன ட்ராப் வரும்போது அரௌண்ட் 4300 மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும், சான்சஸ் உண்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும் சில பேருக்கு. இந்த பிக் சேனலுக்குள்ள ஷார்ட் சேனல்ஸ் 1, 2, 3, இப்படி 4 இந்த மாதிரி சேனல்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம், பட் சப்போர்ட் இம்மிடியட்டாக எடுக்காது. என்ன நடக்கலாம், ஒரு ஆஃப்டர் ஒரு 3 or 4 o'clock வரைக்கும் மார்க்கெட் இங்கேயே சப்ஸ்டைன் ஆகி நிற்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கேயே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்ஸ்டண்ட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு அந்த ஃபாலை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பை செட்டப் கிடைக்கலாம். ரைட், மார்க்கெட் இந்த 4300ங்கிறது நம்ம அஷ்யூம் பண்ணுற லெவல் தான். அங்கே வந்து ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 4400 தொட்ட உடனே, இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்போம் 4400 மினிமம் டச் ஆகணும் அப்படின்ட்டு. இங்கே நமக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் வந்து 4600 மினிமம் டச் பண்ணியிருக்கணும். டச் பண்ணலை. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது திருப்பி போய் இந்த 4600 லெவலில் மார்க்கெட் டச் பண்ணும். பெரும்பாலும் நம்ம இருந்தது செல் செட்டப். காரணம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 4600லேருந்து 640,
ஆனால் மார்க்கெட் மேலே வந்து 4660 80 பிரேக் பண்ணக்கூடாது. டெஸ்ட் பண்ணலாம், பட் பிரேக் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லெவல்ஸ், ரெகுலராக பார்க்குற லெவல்ஸ். இந்த இடத்துல அந்த 600 மட்டும் நமக்கு மிஸ்ஸிங். மார்க்கெட் 4580 வரைக்கும் போன உடனே மார்க்கெட் ட்ராப் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இப்போ அதை என்ன பண்ணுவான், இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்போ 4600க்கு மார்க்கெட் வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, மினிமம் 580 என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பை செட்டப் கிடைச்சா போகலாமா? தாராளமாக போகலாம். ஆஸ் பர் எலியாட் வேவ் எப்படி இருக்கு. ஸோ ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டை இன்னமும் நம்ம கெஸ் பண்ண முடியாது. இது வந்து இந்த இடத்துல இருக்க பாயிண்ட், இது 1ஆகவும் இருக்கலாம் அல்லது ஏவாகவும் அமையலாம். இது 2ஆகவும் இருக்கலாம் அல்லது பியாகவும் இருக்கலாம். இது சியாகவும் இருக்கலாம் அல்லது 3வது வேவாகவும் இருக்கலாம். ஒருவேளை இங்கிருந்து எடுக்கக்கூடிய மார்க்கெட் திருப்பி 4600 போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறங்கி இதை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால், நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வர வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஓகே, பட் அந்த தேர்ட், ஓகே, மார்க்கெட் ஃபோர்ஸ் இருந்தாலும் இதுக்குள்ள தான் மேக்ஸிமம் இருக்கு. தேர்ட் வேவ் ப்ரெஷர் இருந்தாலுமே இங்கே உங்களுக்கு ஒரு பை கரெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு 1 hour சார்ட், ஒரு 1 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்துட்டு இருக்கிற இந்த வேவ்ல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு செகண்ட் முடிச்சு இந்த இடத்துல நமக்கு ஒரு தேர்ட் முடிச்சு ஃபோர்த் முடிச்சு இப்போ 5th நடந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த 5th பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அண்ட் 5th வேவ் இருக்கும். ஸோ 5th வேவ் ஒன் மோர் ட்ராப் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் பை சப்ஸ்டன்ஸ் ரெடியாக சான்சஸ் அதிகமாக இருக்கும். இங்கே நீங்கள் பை செட்டப் எடுத்துக்க தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட் உங்களுக்கு இது நாங்கள் இப்போ கொடுக்கறது வந்து அங்கே கிடைக்கும் போது தான் நாங்கள் போவோம். பட் உங்களுக்கு செல் செட்டப் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நாங்கள் கொடுக்குற வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன கைடு தான். உங்களுடைய ஓன் இதில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஃபார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஏதாவது டெக்னிக்கலாக டவுட்ஸ் இருக்கிறவங்க பைசல் இல்லாமல் டெக்னிக்கலாக இந்த செட்டப் கரெக்டாக இது எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ண இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். ரைட், இப்போ நம்ம இருக்கிறது இந்த 5th வேவ் எண்டிங்குள்ளே இருக்கிறோம். ஸோ நமக்கு எப்போ வேணாலும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். கண்டிப்பாக ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது கோல்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பை ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த பை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்க சான்சஸும் உண்டு. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இப்படி உங்களுக்கு போட்டு காட்டியிருப்போம். ஸோ இதுதான் இன்னமும் ஆக்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒன் மோர் ட்ராப் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. எனக்கு இங்கே செல் செட்டப் இருக்கா, சின்ன செல் போகலாம், அதை ட்ரையல் பண்ணுங்க. பெருசாச்சுன்னா பெருசாக ப்ராஃபிட் கிடைச்சா அதை ட்ரையல் பண்ணுங்க, அவ்வளோதான். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராப் வந்ததுக்கப்புறம் ஒரு பை செட்டப் கிடைக்குதா, தாராளமாக எடுக்கலாம். இந்த பை கொஞ்சம் மேலே போய் இந்த டாப்ஸை பிரேக் பண்ணி மினிமம் 4600 நம்ம அந்த லெவல் இங்கே மிஸ் பண்ண லெவலை மார்க்கெட் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் இது டேர்ன் ஆகுதா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.